மற்றும் ஒரு அண்மை செய்தி. சென்னை யானைகவுனி பகுதியில் நகை பட்டறையில் புகுந்து உரிமையாளரை தாக்கி கட்டி போட்டு ரூபாய் 80 லட்சம் மதிப்பிலான தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. நகை பட்டறை உரிமையாளரை கட்டி போட்டுவிட்டு ரூபாய் 80 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. நகை பட்டறை உரிமையாளர் ஜெகதீஷை 2 மர்ம நபர்கள் தலையில் தாக்கி நாற்காலியில் கட்டி வைத்து 800 கிராம் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். 2 மர்ம நபர்கள் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். நகைகளை கொள்ளையடித்து தப்பி சென்ற மர்ம கும்பலுக்கு போலீசார் வலைவீசி உள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். ராம்குமார், இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள் என பதிவு செய்யலாம். நிச்சயமாக சென்னை பூக்கடை பகுதியை சேர்ந்தவர் ஜெகதீஷ். இவர் சவுகார்பேட்டை யானைக்கோணி பகுதியில் இருக்கக்கூடிய வெங்கட்ராயன் தெருவில் தங்க நகை பட்டறை நடத்தி வருகிறார். நேற்று மாலை கடையில் தனியாக இருந்த ஜெகதீஷை 2 நபர்கள் நகைகளை வாங்குவது போல் நடித்திருக்கிறார்கள். அதாவது வந்த நபர்கள் தங்க காயின் வேணும், தங்க நாணயம் வேணும் என தெரிவித்திருக்கிறார்கள். அப்போது எடுக்க சென்ற அவரை தலையில் பின்னால் பாட்டிலால் அடித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரே தெளித்து அவரை மயக்கப்படுத்திவிட்டு அவரை பெல்ட்டால் நாற்காலியில் போட்டு கட்டியிருக்கிறார்கள். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு. அதன் பிறகு கடையில் இருந்த 800 கிராம் தங்க நகைகள், அதாவது காயின் மற்றும் நகைகளை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக யானைக்கவுனி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சம்பவம் நடைபெற்ற போது பக்கத்து கடையில் இருந்த சுதாகர் என்பவர் இந்த ஜெகதீஷை கூப்பிட்ட போது அவர் உள்ளே வாருங்கள் என தெரிவித்து மயக்க நிலையில் இருந்தபோது அவரை மீட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு விசாரித்ததில் மர்ம நபர்கள் 4:15 மணிக்கு பட்டப்பகலில் 4:15 மணிக்கு உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். 2 பேர் உள்ளே இருந்த ஜெகதீஷை கடுமையாக தாக்கி கட்டிவிட்டு நகைப்பட்டறையிலிருந்து 800 கிராம் தங்க நகைகள், கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த நகைகள் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். ஜெகதீஷ் கடையில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராவில் இந்த காட்சி பதிவாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த தெரு முழுவதும் கண்காணிப்பு கேமராவில் மர்ம நபர்கள் 2 பேர் நகையுடன் இருசக்கர வாகனத்தில் தப்பியோடும் காட்சி பதிவாகி இருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் யானைக்கவுனி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று எப்போதுமே அந்த வெங்கட்ராயன் தெரு யானைக்கவுனி முழுவதும் மாலை நேரத்தில் அதிக போக்குவரத்து நெரிசல் மிக்க பகுதி. அந்த போக்குவரத்து நெரிசல் மிக்க பகுதியில பட்டப்பகல்ல நகைக்கடை உரிமையாளர் தாக்கி 800 கிராம் தங்க நகைகள் கொள்ளையடித்து சென்றது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக சவுகார்பேட்டை பகுதியில இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வந்தாலும் காவல்துறையினர் இது போன்ற நபர்கள் கைது செய்யப்படவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது சிசிடிவி காட்சியை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். படுகாயமடைந்த ஜெகதீஷ் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ராம்குமார், தகவல்களுக்கு நன்றி.